एवरीवन, दिस इज श्वेता। हेलो एवरीवन, मैं हूँ वर्षा और आप सबका स्वागत है हमारी चैनल में। सो अब हम थेरी मूवी का अगला सीन देखते हैं। चलो। ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் சாப்பிட போயிருக்காரு, வந்துருவாரு, உட்காருங்க. இப்போதான் மெசேஜ் பார்த்தேன். கமிஷனர் ஆஃபீஸ் யார் தெரியல சார், யாருன்னு பார்க்குறேன். இல்லை உள்ள ஒரு சொல்லு. சார் வணக்கம் சார். கரும் என்ன கம்ப்ளைண்ட்? என் பொண்ணை காணோம் சார். ओ என்ன பேர், என்ன பண்ணுறாங்க? பேர் ராஜி. தாம்பரம் பக்கத்தில் டெக்கோ பார்க்கில் வேலை செய்கிறான். புதன்கிழமை காலையில் எப்பவும் போல வேலைக்கு கிளம்புனா இப்போ வரைக்கும் வரல சார். वेडनेसडे से 3 நாளா? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? காசை வாங்கிக்கிட்டு தேடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஸ்டேஷனில் போய் கேட்டதுக்கு உன் பொண்ணு எவனோடாச்சும் ஓடி போயிருப்பா அப்படின்னு அதிகமா பேசுறாங்க. அங்க இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் டிசி ஆஃபீஸில் போய் பாருங்க அப்படின்னாங்க. சார் என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை சார். ஆஃபீஸு வீடு அதை விட்டு அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. கடைசி உங்கள் பொண்ணுக்கிட்ட எப்போ பேசுனீங்க? புதன்கிழமை ராத்திரி 8-8:30 மணிக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம்பா அப்படின்னு சொன்னான். அதான் என்கிட்ட அவள் கடைசியாக பேசுனது. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பொண்ணை காணும்னு ஃபோன் அடித்தேன். ஃபோன் சுவிட்ச் வந்தது. अरे ஓட்டோ கிட்டையும் விசாரிக்கணும். அவெல்லாம் மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவா. காலையில் 9 மணிக்கு மேலே தான் வருவா. ஒர்க்கிங் ஹவர்ஸில் வேண்டாமே. நீங்கள் வேணால் லஞ்ச் ஹவர்ஸில் வாங்கோ. அவளை ஒரு 15 மினிட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அப்போ வச்சுக்கோங்களேன் உங்கள் விசாரணையை. सही है। 10 நிமிஷத்தில் மொத்த பேரும் உள்ளே இருக்கணும். வந்துருவா. சார் இந்த கம்பெனியில் மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குங்க சார். 3 ஷிஃப்ட்டில் 15,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். அதில் இந்த பொண்ணு மட்டும் எப்படி போச்சிங்கன்னா எப்படிங்க சார் சொல்ல முடியும்? 4 என்ட்ரன்ஸ்லையும் செக்யூரிட்டி கேமரா இருக்கா? அதை பார்த்தா தெரியுமா? தெரியும் சார். பாஸ் அந்த 3வது கேமராவை ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. பாஸ் ஜூம் பண்ணுங்க. கேட் நம்பர் 4. ராஜி இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. ஆஃபீஸில் எல்லாரும் அசம்பு பண்ணியாது சார். எதுவும் மறைக்கல சார். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். சார் நான் கடையே போடல சார். அத்தை செத்து போச்சுன்னு ஊருக்கு போயிட்டேன் சார். ஏய் போய் சொன்ன? இல்லை சார், உண்மையாக சார் சொன்னேன். சார் நான் பார்த்தேன் சார். எப்போ? எப்பயுமே நம்ம கடையில் தான் சார் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு கூட நான் கடை சாத்தும் போது 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்க. பஸ்ஸு சேர் ஆட்டோ எல்லாமே அங்கே தான் சார். பின்னாடி இருக்கிற இடம்லாம் உங்களுதா? இதெல்லாம் புறம்போக்கு சார். कुछ तो बड़ा गेम है। गवर्नमेंट प्लान बोल के ना अभी கேஜி டெக்னாலஜி பஸ் ஸ்டாப். இதான் சார் அந்த கடைக்காரன் சொன்னது. அந்த சிசிடிவியை செக் பண்ணுங்க. எஸ் சார். சார் 8:40 விடிய காலம் செக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இந்த கேமரா தாண்டி போன சார். 8:42க்கு ராஜி அந்த ஐடி கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. எஸ் சார். பங்கு கடையில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கா. எஸ் சார். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி அவள் போகல. ஆமாம் சார். அந்த பங்கு கடைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் தான் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆமாம் சார். ஆனால் எந்த குழுவுமே கிடைக்கல சார். அண்ட் ஐடி கார்டு சார். செல்ஃபோன் ஐடி கார்டில் ரோட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் கிடச்சிது? சார் ரோட்லேருந்து ஒரு ஆள் தூக்கி எறியக்கூடிய டிஸ்டன்ஸில் கிடச்சது சார். 8:42லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த இடத்த தாண்டி போன வண்டிங்க என்னன்னு பாருங்க. அந்த சமயம் இந்த ரூட்ல 3 வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு சார். 2 வந்து 2 வீலர் சார். ஒன்று வந்து ஹஸ்பண்ட் போய் போயிருக்கான்னு நினைக்கிறேன் சார். இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் போயிருக்கு சார். இன்னொன்று சிவப்பு கலரில் ஆடி கார்னு நினைக்கிறேன் சார். இந்த ரூட்ல செம்ம ஸ்பீடாக போயிருக்கேன் சார். அந்த ஆடி கார் யாருதுன்னு பாருங்க, தூக்குங்க அவனை, அவன் தான் கல்பிரேட். எஸ் சார்.
நாளைக்கு காலையிலுக்குள்ள அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கும். ஓகே சார். மேஜிஸ்ட்ரேட் வந்தாச்சு. டைங் டிக்ளரேஷன் இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணோம். எஸ். ஸோ ஐயா ஐயா என் குழந்தைய என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கய்யா. ராஜேந்தர், Vijay, the victim was brutally raped again and again for the past 3 days. 3 दिन से Blood बाबा நிறைய போயிருக்கு. அவளோட இன்டெஸ்டைன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. மோஸ்டா ரேப் பண்ணவங்க போதையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமெண்ட் ரேசஸ் அழிக்க ஒரு துருப்பிடிச்ச அயன் ராட ராஜே, அம்மா ராஜே, ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஐயா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஓகே சார். ராஜி, நான் ஏன் இதை கேட்குறேன்னா, உனக்கு நடந்த மாதிரி இனிமே வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும், அப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவும் தான். எனக்கு தெரியும், ஒரு பொண்ணா சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன். हमने डैडी के लिए कुछ नहीं किया. Oh shit. नहीं. अरे बाबा. अपने फैमिली को संभाल रही थी. नाइट का रेस्टोरेंट. हाँ. यस सर. जवान बेटी थी यार. कोई ना. அவ்வளோதானே சார், எல்லாம் முடிஞ்சதுங்க சார். போன வாரம் தான் ராஜியோட கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசணும். தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிறா, அவ படிப்பு செலவு இருக்கு. காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சார். சார், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு போலீஸாவோ இல்லை என் பொண்ணோட அண்ணனாவோ உங்களால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார். ஒன்றில் பிடிச்சலாம் சார். சார், என்ன விஷயம்? அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார். யாரு? மினிஸ்டரோட சன் அஸ்வின். ஐடி ஆஃபீஸ் ராஜி ரேப் அண்ட் மர்டர் கேஸில் அஸ்வின் தான் சார் ஏவான். அந்த பொண்ணோட டைங் டிக்ளரேஷன்ல அவங்களே சொல்லியிருக்காங்க சார். அப்படி பண்ணிருக்க மாட்டான். யார் வீட்டுக்கு வந்து மினிஸ்டர் का लड़का था. அதைத்தான் நானும் கேட்கிறேன், என் பையன் எங்கே? அதைத்தான் நானும் கேட்கிறேன், என் பையன் எங்கே? என் பையனை 3 நாளா காணும். இந்த பைத்தியக்காரி மகனை நினைச்சு 3 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருக்கா. ஏன் ஆளுங்க சிட்டி ஃபுல்லா தேடிட்டாங்க, கிடைக்கல. 40 வருஷம் அரசியல்ல இன்னைக்கு தான் என் முதல் தடவையா இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். நீ சந்தேகமா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. ஒரு அரசியல்வாதியா நான் 1000 பொய் சொல்லியிருப்பேன், அது சகஜம். ஆனா இது குடும்பம். 2 நாளைக்கு முன்னாடியே பையனை காணோம்,
வெளியே யாருக்கும் தெரிய வேணாம், அன்அஃபிஷியலாக அஸ்வினை தேடி கொடுங்கன்னு மினிஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கரிகாலன் டீம் அன்அஃபிஷியலாக அஸ்வினை தேடிட்டு இருக்கு. சார் அப்படி தேடினா கண்டுபிடிக்க முடியாது சார். இப்ப என்ன செய்யணுங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? பேப்பர்ல போடுவியா? டிவி நியூஸ சொல்லுவியா? இல்ல தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டுவியா? அரெஸ்ட் பண்ணுவேன், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஜெயில தூக்கி போடுவேன். பண்ணிக்கோ. ஒரு போலீஸா உன் டியூட்டியை நல்லா செய். ஆனா ஒரு தகப்பனா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சார் உங்க பையன்றதை தாண்டி ஒரு முக்கிய கேஸோட முக்கிய குற்றவாளி. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை. என் பையனை பிடிச்ச உள்ள போடுங்க. நான் ப்ரமோஷனோட உங்களை தேடி வந்து பார்க்கிறேன். பார்த்து வண்டி நிப்பாட்டு. என்ன ராஜேந்தர் இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? எங்கேயோ போய் தொழில விடுங்க சார். இவங்க எல்லாம் பிடிச்சி நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது? என்ன சார் புள்ளிவரம் தெரியாம பேசுறீங்க? போன வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் சார். போன வாரம் ராஜு மாதிரி 4 பொண்ணுங்க. நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷன் வர கேஸ் எத்தினா மானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது, பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். 4 பேர் மேல கேஸ போட்டா ஒருத்த மட்டும் தான் உள்ள போறானா, மத்த 3 பேரும் ஆட்டிக்கிட்டு போயிடறாங்க சார். சாரி சார், அப்படி இருக்கு சார் நம்ம நாட்டோட நிலைமை. சார் இவன் பெரிய எடுத்து பையன் சார். நம்மளோட வருஷ சம்பளத்தை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிற பெரிய பெரிய வக்கீலான இவனுக்காக ஆஜராவாங்க சார். 10 நாள்ல வெளியே வந்து நம்மளை பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவான் சார். நமக்கு டிரான்ஸ்பர் வந்துடும், மந்திரிக்கு பந்தோபஸ்து கொடுக்குற வேலை வந்துடும், கிளம்பி போயிடுவோம். இந்த பத்திரிகை டிவியில கேஸ் 2 நாள் கூட தாங்க சார். ஏதாவது ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆர்டிஸ்ட் வந்துடும், பின்னாடியே போயிடுவாங்க. 10 दिन में छूट जाएगा वो इतने बड़े घर का बंदा। தான் பொண்ணை நினைச்சிட்டே உசுர விடுவான் சார். அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாக்கிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பான் சார். சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், உங்களோட டிரைவர். என்னால என்ன சார் பண்ண முடியும்? சரியா, நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில் அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்க விடும் சார். उतना ऐसे ऑर्डिनरी मैन चुपचाप करता है। ओके कोई ब्रिज कீழே போய் பாரு. ओ उसने कर दिया है शायद, मार दिया है। क्या लगता है? सही है ராஜேந்தர், டிஃபன் சொல்லுங்க. எப்படியும் உங்க அப்பனுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க. हमें पता चलेगा दूसरे बेटे के साथ। सही है। என் மகன் எங்கே? அவங்கள்ட்ட நான் பேசணும். அதுக்கப்புறம் நீ அவனை எங்கே வேணாலும் கொண்டு போ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ. பேச முடியுமான்னு தெரியல. கணேசன் சார், அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க விஜய். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதாட்டா? டெஃபினெட்லி இட்ஸ் a brutal murder. ஒரு இரும்பு ராடால மூஞ்சி அடிச்சு உடைச்சிருக்காங்க. 2-3 நாள் வச்சு இந்த காயங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவரோட பிறப்பு உறுப்பு இதுக்கு மேல ஆட்டோப்சிக்கு அப்புறம் தான் ஐ கேன் கிவ் யூ தி டீடைல்ஸ். தேங்க்யூ விஜய். வா. சாரி சார், இதான் இருக்கீங்களா? யாரா இருக்கு தெரியலையே சார். அவன் யாரா இருந்தா சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா. சார் உங்க புள்ள என்ன உத்தமனா? இஸ் an accused rapist. சாபம் சார். யாரை விட்டுச்சு? அதான் போயிட்டான். ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு, என் மகனை கொண்டது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும். சார் யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்காக இருக்கலாம், இந்த ப்ரெஸ் பீப்புளாக இருக்கலாம்,
இல்லை அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். அவர் பேர் IPS விஜய். உங்களால் ஒரு சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. मारा है सब कुछ एकदम परफेक्ट। ओ अगे करें நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். सही किया, बहुत सही किया। जस्टिस सर्व बहुत ही बढ़िया था। और जो वो बूढ़े अंकल आए थे उनकी बेटी का गायब कर दिया, तो पुलिस स्टेशन में 3 दिन से वो लगातार चक्कर काट रहा था और कोई आंसर ही नहीं दे रहे। एक्चुअली उन लोग को भी शायद बोलते ना टिप दिया होगा, हाँ, क्योंकि मिनिस्टर का लड़का है, उसने ही कांड किया ये सारी चीजें। बट वो भी यार किसी का रेप करना, वो भी इतना ब्रूटली, जैसे उससे बोला है ना कि रोड से किया सब कुछ, उसके ऊपर भी उससे सुसु वो सब किया है ना। गंदा लग रहा था ना वो सब देखकर भी, बट ये बंदे ने एकदम सही किया। इसके लिए मुझे इनकी मूवी इतनी पसंद क्यों आती पता है? हर एक मूवी में ना एक मैसेज होता है। अगर आप देखोगे ना, हमने अभी तक 3-4 सीन देखे, उसमें भी ऐसा था ना कि वो बच्चों की भी हेल्प की है। अभी इसके भी बीइंग अ पुलिस इंस्पेक्टर, ना किसी से डर, कुछ नहीं भाई, जस्टिस सब, बात ही खत्म। बहुत ही अच्छा लगा मुझे तो, जो उन्होंने जो फैसला किया ना एकदम परफेक्ट। वो पहले ना उनको पूछा कांस्टेबल को कि तू ऑर्डिनरी मैन होता तो क्या करता? तो उससे बोला ना ये ब्रिज से उठा के फेंक देता। फिर वो स्माइल किया कि भाई देख ले जा देख ले। वेरी नाइस, बहुत ही अच्छा था, बहुत ही अच्छा सीन था। बट अभी आगे देखेंगे, अभी एक करंट सिचुएशन शुरू हो रहा है, तो अभी करंट देखेंगे, क्योंकि ये सब स्टोरी वो टीचर को बता रहे थे ना, टीचर को ऐसा बोलना नहीं, कुछ भी। हाँ, वो छोटी बच्ची को कुछ। अभी आगे देखते हैं। ठीक है, तो गाइस ऐसे ही हमारी चैनल देखते रहिए और लाइक, सब्सक्राइब, शेयर, कमेंट, क्लिक ऑन द बेल आइकॉन।